கர்த்தராகிய இயேசு சுவாமி நாமத்தில் என் நல் வாழ்த்துக்களை அன்போடு கூட சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தந்தை தினமாக கொண்டாடப்படுகிறது, ஃபாதர்ஸ் டே. ஸோ சபையில் இருக்கிற எல்லா தந்தைகளுக்கும் சபையின் சார்பாகவும் அடியனுடைய தரப்பிலும் நான் அன்பின் நல்வாழ்த்துக்களை, தந்தைக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா தந்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கைகளை தட்டி தேங்க்யூ சொல்லிடலாம். ஓகே, நன்றி. அப்புறமா ஒரு சின்ன அன்பளிப்பு இருக்குது, அப்புறமா ஜெபம் கூட இருக்குது, அப்புறமா நம்ம உங்களை கூப்பிடுவோம், அப்புறமா நான் ஜெபிக்க போகிறோம். எனவே எல்லா தந்தைகளுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தந்தைகள் இல்லாமல் இந்த உலகம் கிடையாது. தந்தை போன மாதத்தில் நம்ம என்ன செஞ்சோம், அந்நியர் தினம் கொண்டாடினோம், மம்மிஸ் டேஸ், மதர்ஸ் டே. என்ன இன்றைக்கி டேட்ஸ் டே. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும். சரி, ஆக மொத்தத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நமக்கு தகப்பன் இருக்கிறார். இந்த உலக தகப்பன் சில வேலைகளில் நல்ல தகப்பனாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பரலோக தகப்பன் ரொம்ப நல்ல தகப்பன். என்ன செய்கிறார், அவரை பற்றி தான் இன்றைக்கி உங்களோடு கூட சுருக்கமாக நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதுதான் இன்றைக்கி தந்தையின் இதயம் என்ற தலைப்பில் நான் பேசலான்னு இருக்கிறேன். ஆக இங்கே எதை காமிக்கிறது, இந்த தந்தை இருதயம் எதன் வெளிப்பாடுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடு. அப்பாவுடைய வெளிப்பாடு என்ன, அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இருதயம் எப்படி நடந்திருக்கு, அன்பால் நடந்திருக்குது. அப்பா கண்டித்தாலும், அப்பா திட்டினாலும், அப்பா எது சொன்னாலும் என்ன சொல்கிறார், பின்னாடி என்ன நினைக்கிறாரு, என் பிள்ளை மேலே அளவற்ற அன்பு வச்சுருக்கிறாரு. என்ன செய்யுது, அதுதான் காரணம். எனவே எப்போவுமே கண்டிக்கிறாருன்னா என்ன அர்த்தம், கண்டிக்கிறதுனால என்ன பின்னாடி பார்க்குறீங்கன்னா, அன்பை பார்க்குறோம் பின்னாடி. சரியா? சரி, எனக்கு நேரம் நமக்கு குறைவாக இருப்பதுனாலும் மட்டும் இல்லை, இன்றைக்கி போதுமான கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால நமக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுது சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 15 எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். எனவே நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த வேத பகுதியில் 20 முதல் 24 வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். வசனங்களை அதில் இருந்து ஒரு சில காரியங்களை நான் வேகமாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். த ஹார்ட் ஆஃப் அ ஃபாதர்னு போட்டுருக்கேன். ஏன் ஒரு தகப்பனுடைய இருதயம்னு போட்டிருக்கேன்னு சொன்னேன், என்ன நினைக்கிறோம், இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தகப்பனுடைய இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சமாச்சும், ஏன்னா அவர் ஏன் செய்கிறாருன்னு புரியுதை விட அவர் ஏன் இதற்கு செய்ய போகிறாரு, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்போது அவர் சரியாக புரிஞ்சுருப்பீங்கன்னா அந்த உலக வாழ்க்கையில் கொஞ்சம் உங்கள் உலக தகப்பனாக இருக்கட்டும் அவருக்கும் நல்லது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட சுருக்கமாக பேச இருக்கிறேன். அதுக்கு 3 உபத்தலைப்புகள் எப்போவுமே நம்ம கொடுக்குறது பார்த்துங்க, த ஃபாதர்ஸ் கம்பேஷன், ஆண்டவர் அப்பாவுடைய மன உருக்கம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டால், ஃபாதர்ஸ் அக்செப்டன்ஸ், ஆண்டவர் எப்படி அப்பா ஏற்றுக்கொண்டார். அதுக்கு மாத்திரம் கிடையாது, பிள்ளை கடவுள்கள் வரும் பொழுது ஜாய் அண்ட் செலிப்ரேஷன், சந்தோஷமும் கொண்டாட்டமும் அப்பாவுடைய உள்ளத்தில் எப்படி இருக்குது. இது 3 எதை பிரதிபலிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தகப்பனுடைய இருதயத்தை ஆரம்பிக்கிறது. எப்பவுமே இந்த கெட்டகுமாரன் கதை, இந்த பகுதியில் ஒரு பகுதி தான் இந்த கெட்டகுமாரன் கதை தான் இந்த பகுதி. இதில் யாரை பார்க்குறோம், அடிக்கடி நம்ம யாரை பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, யாரை பார்க்குறோம், கெட்டகுமாரனை குட்டி தான் அதிகமாக நம்ம யோசிப்போம். அப்பாவை மறந்துடுவோம் சில நேரங்களில் சொல்கிறத. இன்றைக்கி தந்தைய தினமாக இருப்பதுனால நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்க, நான் என்ன செய்ய போகிறோம், ஃபாதர்ஸ் கேரக்டர் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜூம் பண்ண போகிறோம். எப்பயுமே ஒரு கேரக்டரை வாசிக்கும்போது, ஒரு கதையை வாசிக்கும்போது ஒரு என்ன செய்யணும், பிக்சரைசேஷன் பண்ணணும், ஒரு வீடியோகிராஃபி பண்ணுற மாதிரி வீடியோ மாதிரி வந்துடணும். அந்த சீக்வன்ஸை நீங்கள் பார்க்க தெரியணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடியோ பார்க்குறீங்களே, ஃபோட்டோவில் எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் தான் இருக்கிறாங்க நிறைய பேர். சரி, அதை குறித்து தான் இன்றைக்கி உங்களோட கூட பேச போகிறேன். 3 முக்கியமான காரியத்தை நான் உங்களோட கூட 3 காரியங்கள் உங்களோட கூட பேசுவது என்னோட வழக்கம். எனவே நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியை சத்தத்தை எடுத்து நிறுத்தி நிதானமாக எனக்காக வாசிக்க முடியாது உற்சாகப்படுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்படத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவது நான் பாத்திரன் என்று சொன்னான். அப்பொழுது நோக்கி கொண்டு வந்து உடுத்தி மோதிரத்தையும் பாதற்றும் போடுங்கள், கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். இவன் மரித்தான், உயிர்த்தான், காணாமற் போனான், காணப்பட்டான் என்றான்.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இது அருமையான ஒரு வேத பகுதி. இது வேதம் முழுவதிலும் கூட ஒரு நல்ல ஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை படைச்சார், ஆதாம் எப்படி பாவம் செஞ்சுட்டான், ஆதாம் ஆண்டவரை விட்டு போன பிறகு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரே சிந்தையோடு கூட காணப்படுகிறவராக, அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரும் ஆண்டோட பிள்ளையா மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளணும். எப்போதுமே எப்படி இருக்கிறாராம், இந்த கதை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையாக இருக்கிறது. இந்த கதை நமக்கு எல்லாரும் பல பேர் படிச்சிருக்கிறோம். அப்பா எப்போவுமே இந்த கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர், எப்போவுமே அன்பில்லவராக தான் இருக்கிறார். ஆனால் மகன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி இருக்காங்க, கெட்ட பிள்ளைங்களாக இருக்கிறான். இந்த பார்க்குறான், அவன் வந்து பாருங்கள், அப்பா ஒரு நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை இயேசு ஓமை என்ன செய்கிறான், சின்ன மகன் வர்றான் அப்பா கிட்ட, அப்பா என்னோட ஆஸ்தியெல்லாம் கொடுத்துருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். அப்பா என்ன சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைடா, இருடா, கூட இருடா, போகாதடான்னு சொல்லியிருந்திருப்பார். என்ன செஞ்சான், அப்பாவை என்ன செஞ்சுருக்கான், புண்படுத்தி அப்பா உடைமைகளெல்லாம் வாங்கிக்கிட்டு, இது ஒவ்வொன்ட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அப்பா கொடுத்தது. இன்றைக்கி கூட நீங்களும் நான் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நான் இங்கே எங்கே வேணாலும் இருக்கலாம், நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. நான் படித்து பேரால் இன்றைக்கி வேலை பார்க்கலாம். ஆனால் பிறந்த தேதியிலே தூக்கி போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும், நம்ம பார்த்துருக்கலன்னா என்ன ஆயிருக்கும். இன்றைக்கி கற்பத்திலே கொண்டுடலாம், அதுக்கு முன்னாடியே கொண்டுடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கி பெற்று எடுத்து கொண்டு வந்து வளர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் ட்ரெண்டு மாறி போச்சு. இப்போ வீட்டு என்ன செய்யலாம், நம்மளுக்கு நாம 2 பிள்ளைங்களாக இருக்கணும், எதுக்கு நமக்கு பிள்ளைங்க, அந்த மாதிரி கணக்கிட்டு போயிட்டாங்க. இப்போல்லாம் கல்யாணம் என்ன பண்ணுறாங்கன்னா, யங் கேர்ள்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, we will marry but we will not have any children. அதுமாதிரி கான்ட்ராக்டில் வந்துட்டாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி வேத விதமாக போயிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினால், ஆண்டோட இரக்கத்தின் பேரில் அவருடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்துருப்பேன்னு சொன்னால், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது, உங்கள் தகப்பன் ஒரு சகோதரர் ஒரு ஐயா இருந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது, முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவராக இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வழியது இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வரலை. எனவே நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், அவன் போகிறான், அப்பாட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓடி போகிறான். போகிறது மாத்திரம் கிடையாது, அவன் ஊதாரியாக செலவு பண்ணுறான். எப்படி இருந்திருக்கும் இந்த நாட்கள் அப்பாவுக்கு வாழ்க்கையில், எப்படி இருந்திருக்கும்? தான் பிள்ளைங்கள் வந்து விசேஷமாக நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நானும் ஒரு தகப்பனாக இருக்கிறேன். பல வேலைகள் ரொம்ப பெயினாக இருக்கும். ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என்ன நல்லா இல்லையே, ஐயோ இப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு பல வேலைகளில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். விசேஷமாக பிள்ளைங்க சிறு வயதில் இருக்கும்போது ரொம்ப கொஞ்சுவோம். பார்த்தீங்களா, குழந்தை பிறந்தவொன்னே கொஞ்சிக்கிட்டு கிடப்போம். அப்பா என் புள்ளன்னு அப்படியே அட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த பிள்ளை வளர அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே உண்மையான கலரை காமிக்க ஆரம்பிச்சிடும், கீழ்ப்படியவே படியாது. அதுவும் ரத்தம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரை ஒன்றும் கீழ்ப்படியாது. கீழ்ப்படியுதுங்களா? அவங்க உண்மையான அது பண்ணுறது பார்த்திங்கன்னா, உங்களை திருத்துறதுக்கு யாரோ சொன்னாங்க, திருத்துறதுக்கு கடவுள் பயன்படுத்துகிற ஒரு டூல் யாருன்னு கேட்டால் அவங்க பிள்ளைங்க தான். they will come, they will do something like that. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, you cannot do anything. ஆனாலும் இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னு கேட்டால், அவன் போகிறான், அவன் எல்லாத்தையும் இழந்து போயிடுறான். அவன் நிற்கிறான், எப்படி நிற்கதியாக நிற்கிறான், ஒருத்தருமே கிடையாது அவன்கிட்ட. அவன் கடைசியில் என்ன செய்கிறான், என்ன நடந்தது தெரியும் உங்களுக்கு? அவன் சூழ்நிலை அழகாக பேதம் சொல்லுது, அவன் பன்றியுடைய சாப்பாடை சாப்பிட்ற அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கிடையாது, அவன் காலில் செருப்பு கிடையாது, அவன் அழுக்காக இருக்கிறான், குளிக்கிறதுக்கு இடம் கிடையாது, போகிற இடம் கிடையாது. உலகம் ஒரு நாள் உங்களை எல்லாரும் கை விட்டுரும். வாலி பிள்ளைகள் விசேஷமாக சொல்லித்தரேன். நான் இன்னைக்கு கேட்டிங்கன்னா யார் சொன்ன, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. கடைசியில் வீடு தான் நமக்கு சொந்தம். வேலைக்கு போங்க, நிறைய நண்பர்கள் உங்கள் கூட இருப்பாங்க, நல்லாவே பேசுவாங்க, நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்கள் கூட வருவாங்க. உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாத பார்த்தா அவங்க யாருன்னு உங்களுக்கு உண்மையாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நண்பர்கள் வேணாமான்னு நான் வேணாமன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நண்பர்கள் எங்கே தான் வச்சுக்கணும், வீட்டுக்கு வெளியில் வாங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் பாருங்கள், எவ்வளோ பேர் கூட படிச்சிருக்கேன் நான். எங்கே எல்லோரும் யாரும் கிடையாது. இன்றைக்கி நான் என் அப்பா அம்மா, என் சொந்த பந்தம், என் குடும்பம் தான் கடைசியில். ஆக என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல படம் இந்த பாடம், இந்த வேதத்தில் இந்த உவமை எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கைவிட்டுறாங்க. இவனை கடைசியில் வேறு வழியே இல்லை, ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, ஃபைனலான ஒரு இடம் இருக்குன்னு. எங்கே அவன் சொல்கிறான், அந்த வசனம் சொல்லுது, வாசிங்களேன் எனக்காக. 17வது வசனம் வாசிங்க. அப்போ தான் புத்தி தெளியுது. கடவுள் புத்தி தெளிய வைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் ஹார்ட் லெசன் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, போவார், கஷ்டப்படுவார், எல்லா இடமும் எல்லாரும் கைவிட்டுருவாங்க, கடைசியில் ஒன்றுமே கையில் இருக்காது. அப்போ தான் அவருக்கு புத்தி தெளிகிறது. என்னதுக்குது? அப்போ தான் ரியலைசேஷன் பண்ணுறாரு, ஐயோ எல்லாரும் விட்டுட்டாங்களாடா கையை, என்னடா பண்ணுறது. அப்புறம் என்ன நடந்தாச்சுமா? 17 வாசிங்க.
ம் ம் சாப்பாடு இருக்கிறது, சாகிறேன். ம் 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 இப்போ அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் டிசிஷன் எடுக்கிறான். ஒரு என்ன பண்ணுறான், எப்படியாச்சும் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன்னா என்ன இருக்கும், இந்த உலகத்தில் நான் இந்த பாடுபடுறேன் பாருங்கள். கடைசியில் வந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எங்கே போய் வந்தாலும் சரி, கடைசியில் நம்ம வீடு மாதிரி எந்த இடம் உலகத்தில் ஒரு இடம் கிடையாது. திரும்ப உங்களுக்கு ஹோட்டலில் போய் காசு நிறையா கொடுத்து தங்குறோம் பார்த்தீங்கன்னா, ஏன் தெரியுங்கன்னா அந்த வீட்டில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் வேணுமா. வீட்டில் எப்படி இருக்கிறோம், எல்லாம் கிட்டத்தில் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் கேட்டால் சாப்பாட்டில் டேபிள் பார்த்து நான் நினச்சது செய்வேன். அந்த மாதிரி வசதிக்காக தான் அவளை காசு போய் கொடுத்துட்ருக்கேன் ஹோட்டலில் போய். ஆனால் ஹோட்டலில் கூட அந்த வசதி கிடைக்காது, வீட்டில் இருக்கிற வசதி. காலையில் எந்திரிச்சா அப்பாட்ட அம்மாட்ட உரிமையோடு பேசுகிறோம். அங்கெல்லாம் உரிமையிலலாம் கிடையாது. காசு கொடுத்தா பேசிடல, வாய் பற்றிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். இங்கே ஒன்றுமே நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் வீட்டில் என்ன மரியாதை இருக்குது. ஆனால் இவன் என்ன செய்கிறான், தெளிஞ்சுக்கிட்டான். தெளிஞ்ச பிறகு என்ன செய்கிறான், ஓடி வரான் வீட்டில். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேத பற்றி பார்த்தோம். எழுந்து புறப்பட்டு அப்படின்றதுல தான் நான் 20வது வசனத்தை வாசித்தேன். வாங்க நான் 20வது வசனத்துக்கு வந்துடுவோம், அப்புறமா நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். 20வது வசனத்தை எனக்காக வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். வரும்போதே அவனுடைய தகப்பன் கண்டு மனதுருகி ஓடி கட்டிக்கொண்டு. இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம யாரை பார்க்குறோன்னு கேட்டால், இன்றைக்கி என்னுடைய தகப்பனை பற்றி நான் பேசுகிறதுனால, இந்த தகப்பன் யார் இருதயத்தை மிரர் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய தகப்பன் யாருடைய இருதயத்தை காமிக்கிறேன்னா, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருடைய இருதயத்தின் வெளிப்பாடாக இருக்கிறார். இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனத்தை தகப்பன் தகப்பன் தகப்பன்ற வார்த்தை மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் யாருன்னா தகப்பன் தான். இங்கே கெட்டகுமாரனை சொல்லி தகப்பன் யாருன்னு காண்பிக்கிறது தான் ஆண்டவருடைய வழி நடத்துதலாக இருக்குது. என்ன ஆக இங்கே நம்ம முக்கியமாக கவனமாக கவனிக்கும் போது என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் சொல்லுது இஸ் அ மிரரிங் பவுண்ட்லெஸ் லவ். அப்படி யாருடைய அன்பு அளவில்லாததாக இருக்குது, ஆண்டவருடைய அன்பு. கம்பேஷன், எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நான் எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கொடூரமானவனாக இருந்தாலும், அப்பாவுக்கு விரோதமாக என்னென்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், பழிக்கு பழி வாங்குறவர் இல்லை, அவர் இரக்கமுள்ளவர். அதான் அங்கே போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டில், ஃபாதர்ஸ் கம்பேஷன். 20வது வசனம் சொல்லும்போது சொல்லுது, தகப்பன் வந்தான், அவன் தூரத்தில் வரும்போதே என்ன செய்கிறான், அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அழகாக சொல்லும்போது சொல்லுது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். கட்டளையில் 5வது கட்டளை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். என்னம்மா 5வது கட்டளை, உன் தகப்பனாய வசனம் சொல்லு, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும். இந்த உலகத்திலே பிரதானமான ஒரு கட்டளை, அதாவது 4 கட்டளை. முதல்ல 4 கட்டளை, உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேத தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் பூமியில் கீழே உள்ள தண்ணீரில் உண்டான ஒப்பனை யாதொரு சொரூபத்தையாகவும் விக்கிரகத்தை உண்டாக்கவோ நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தை வீணியில் வழங்கக்கூடாது. 4வது வசனம் என்ன, 4வது கட்டளை என்ன, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். 5வது வசனம் என்ன செய்யுது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுத்தும். மற்றதெல்லாம் கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அப்படி போயிட்டு இருக்குது. இதை நல்லா கவனமாக கவனிக்க. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா முதல் 4 ஆண்டவருக்குரியதாக இருக்குது, அடுத்த 5 மனிதர்கள் மற்ற உறவுகளுக்கு காணப்படுது. இந்த 5வது கட்டளை எங்கே இருக்குன்னு கேட்டால் அப்பாவையும் அம்மாவும் வச்சுருக்குது. ஏன் அப்படி வச்சுருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தகப்பனும் தாயும் தான் உங்களையும் இந்த உலகத்தில் கொண்டு வந்தவங்க, ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருக்கிறாங்க. தே ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். இந்த உலகத்தில் வருவதற்கு தேவன் பயன்படுத்தின உபகரணம் யார், உங்களை உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும். அவங்க தான் இந்த உலகத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார் கடவுள் ஆராதிக்கிற ஆண்டவர், யார் இந்த உலகம் உறவினர்கள், யார் எல்லாத்துக்கும் பிரிட்ஜி, யார் இப்போது த பேரண்ட்ஸ். ஆக இவங்களோட கீ ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் வசனம் என்ன செய்யுதுன்னா 5வது கட்டளை உடனே வந்துருச்சு பாருங்களேன். 4 காரணம் ஆண்டவரை பற்றி பேசுகிறது. 5வது உடனே என்ன சொல்லுது, உன் தகப்பனையும் உன் தாயையும். அதில் கூட இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு கேட்டால் பிளெஸ்ஸிங் இருக்குது, நிபந்தனையும் இருக்குது, கண்டிஷன் இருக்குது. இல்லை கண்டிஷனல் பிளெஸ்ஸிங் சொல்லுவாங்க. என்ன பிளெஸ்ஸிங் இது, பிளெஸ்ஸிங்கு எப்படி இருக்குது, கண்டிஷனோடு உள்ள பிளெஸ்ஸிங். உன்னோட வாழ்க்கைகள் நீடித்த நாளாக இருக்கணும்னா நீ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி. அப்பா அம்மா என்ன செய், கீழ்ப்படுறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கனப்படுத்துறது கீழ்ப்படுதலும் சேர்ந்து இருக்குது. ஆக இன்னைக்கு அதுதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, எபேசியர் 6வது அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்களா, அது நியாயம்.
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எனவே இந்த அருமையான கால வேளையில் உங்களோட பெற்றோர்கள் இருப்பாங்கன்னா கூப்பிடுங்க, விஷ் பண்ணுங்க. ஏதாச்சும் அப்பா இருப்பாருன்னா ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. அன்பான சில வார்த்தைகளை பேசுங்க. இன்றைக்கி மாத்திரம் கிடையாது, எப்போதும் பேசுகிறது சிறப்பாக இருக்கும். எனவே அவன் புறப்பட்டான். அப்பா என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஒரு சில காரியங்கள் மட்டும் வேகமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். அங்கே என்ன செய்கிறான் பார்க்கும்போது என்ன செய்கிறாரான், தூரத்திலேயே அவனை பார்க்குறார். எங்கேருந்து பார்க்குறார், தகப்பன் எழுந்து புறப்பட்டு அவன் வர்றான். அப்பா என்ன செஞ்சிட்ருக்காரு, வழியில் வாசல் மேலே உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு படம்லாம் இருக்குது. அவன் எப்போவுமே வழி மேலே வெளி வைத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். என் மகன் வர்றானா, என் மகன் வர்றானா, மகன் வர்றானான்னு பார்த்துட்டு இருப்பார். இவர் எப்போ வர்றான்றது பார்த்துட்டாரு. அவன் தூரமாக வரும்போது எங்கே பார்த்துட்டாரு, பார்த்தது மாத்திரம் கிடையாது, என்ன செய்கிறாரு, அவன் கண்டுன உடனே அவன் என்ன செஞ்சு, அவன் சாயல் எவ்வளோ தூரமாக இருக்குது, எவ்வளோ தூரமாக வந்துட்டுருக்கான்னு தெரியல, ரொம்ப கிட்டத்தில் இருப்பானா தூரமாக இருப்பானான்னு தெரியாது. அவன் வரும்போதே அவர் உள்ளம் என்ன செஞ்சிச்சு, ஒரு மாதிரி உருக ஆரம்பிச்சிச்சு. யாரை பார்த்துட்டு, இவ்வளோ நாள் மகன் வரலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். தூங்கலை, சாப்பிடல. அவர் என்ன செஞ்சிருப்பார், தன் உள்ளத்தில் மிக வேதனையோடு இருந்திருப்பார். மகன் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வரும்போது என்ன நடக்குதுன்னா, மனது உருகுனவர் என்ன செய்கிறாராம், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இரேன் ஓடுனாராம். இந்த இடத்துல அவனோட பிக்சர் பாருங்களேன். அவன் வந்திருப்பான், எப்படி வந்திருப்பான், தைரியமாக வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் மனம் நொந்து குறுகி, எப்பாவுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கேன், அப்பாவோட பொருளெல்லாம் வாங்கிட்டு நான் ஓடி இருக்கிறேன், அப்பாவை எல்லாரும் தப்பாக பேசியிருப்பாங்க, அப்பாவை நானும் தப்பாக பேசியிருக்கிறேன், எவ்வளவோ பண்ணியிருக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி. அப்படி மோசமாக அப்பாவை நடத்தினா கூட அப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறான், அப்பாட்ட வர்றான். அவன் அப்பாக்கிட்ட வர தைரியம் இருந்திருக்கவே இருக்காது. அவன் தைரியத்தை வர வைக்கிறான். ஆனால் அப்பா என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறாரு, ஓடி போய் அவனை பார்த்து விஜிலன்ட். அதை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தூரமாக பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, எவ்வளோ தூரம் வருவான்னு தெரியாது, அவர் எப்போ பார்த்தாலும் தூரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, வருவான்னு சொல்லிட்டு. அதே போல் தான் ஆண்டவர் எப்போ இங்கிலீஷ் சொல்கிறாங்க, இஸ் கான்ஸ்டன்ட், காட் இஸ் கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் யூ. எப்போதும் நீங்கள் திரும்பி வந்துடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நானும் நீங்களும் இந்த கெட்டகுமாரனை போல சாயல் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். பல வேலைகளில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கணும், எப்போ பார்த்தாலும் கொடுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்கிறது தவறு கிடையாது. கடவுள்கிட்ட கேட்குறது உரிமை இருக்குது. ஆனால் அவருக்கு பிரியமாக இருக்கணும், அதுக்கு என்னோடய பொறுப்பு இருக்குது. ஆக இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறான் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஆண்டவர்கிட்ட பெற்றவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் எங்கள்கிட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் மகன் வந்துடுவானா, என் மகன் வந்துடுவாளா, ஆண்டவரை தேடி வருவேனா வருவில்லையா. என்ன செய், காட் ஈவன் சீஸ் வி ஆர் வெரி ஃபார் ஃப்ரம் ஹிம். ஆண்டவரை விட்டு நான் தூரமாக இருக்கும்போது அவர் என்னை பார்த்துட்ருக்கார். இன்னும் சொல்ல போனால் என்னென்னு தெரியும், அவர் நம்முடைய பிரச்சனைகளை அறிந்தவராக இருக்கிறார். ஆமாம், மகன் வரும்போதே மகனுடைய சூழ்நிலை அவருக்கு நல்லா தெரியும், இவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு. காலில் பாருங்கள், செருப்பு இல்லை, அழுக்கான ட்ரெஸ்ஸு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான். எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரியாது போய் ஆண்டவரை விட்டு. அது மாத்திரம் கிடையாது, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உடனே மனது உருகிறது என்னென்னு கேட்டிங்க, இது ஒரு அற்புதமான விசேஷமாக பைபிளில் ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னு கேட்டால், கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலேஷன் ஆஃப் கம்பேஷன். ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பேஷன் சொல்லிட்டு. கிறிஸ்தவ ஊழியம் மட்டும்தான் இறக்கம் பாராட்டுகிற ஊழியம். கிறிஸ்துவ மட்டும்தான் கிறிஸ்தவத்தை நமக்கு வெளிப்படுத்திருக்கார். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, உருக்கமுள்ளவராய், மனது உருக்கன்ற வார்த்தை. கல்லமான மனசு கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அன்பானவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அது மனது உருக்கத்தின் தேவனாக ஹால் ஃபேட் கம்பேஷன் சொல்லுவாங்க. அவர் என்ன செய்கிறார், அவர் இம்மீடியட்டாக என்ன செய்கிறாரு, ரியாக்ட் பண்ணுறாரு. என்ன செய்கிறார், ஓடுறாரு. அவன் வரணும்னு காத்துட்டு இருக்க மாட்டுறாரு. இவர் ஓடி போய் முன்னாடி நின்று என்ன செய்கிறாரு, அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அவன் எந்த நிலையில் இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். பன்னிக்கு சாப்பாடு போட்டவன் எப்படி இருப்பான், பன்னி கூட தான் படுத்து தூங்கியிருக்கிறான். கடைசியில் பன்னியோடு வாழ்ந்தவன், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், மேபி ஸ்பெல்லிங் ஆய், அழுக்கு ட்ரெஸ்ஸு, போகிறதுக்கு முன்னாடி போகும்போது நல்லா அழகாக போயிருந்தான், ஹீரோ மாதிரி ராஜகுமார் மாதிரி போனான். இப்போ வரும்போது பன்னி மாதிரி வர்றான். எப்படி வர்றான், இஸ் ஆல்மோஸ்ட் குளிக்கல, ஒன்றும் இல்லை. அப்பாவுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் பிடிக்கும் இல்லையா. சின்ன பிள்ளைங்க நம்ம தூக்கி கொஞ்சம் போது பார்த்துருப்போம். அது அழுக்காக இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. சில வேலைகளில் சிறு குழந்தைகள் நம்ம போகும்போது ஓடி வந்துச்சுன்னா நம்ம கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்போம், அது அழுக்காக இருந்தால் கூட. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர். அப்பா என்ன செய்கிறாரு, என் மகன் வர்றான், அழுக்காக வர்றான், பரவாயில்லை. ஆனால் வரும்போது என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவனை கட்டி முடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவனை கடவுள் மன்னிச்சிட்டாரு என்பதை காமிக்குது. இஸ் ஜஸ்ட் ஃபர்கிவ் ஹிம். ஒரே நொடியில் அப்பா பார்த்த உடனே அவன் மைண்டில் வந்ததெல்லாம், அவன் என்ன பாவம் செஞ்சான், என்ன தப்பு செஞ்சான், அப்பாவுக்கு விரோதமாக என்ன செஞ்சான், அதெல்லாம் அவர் ஒரு நிமிஷத்தில் முடியிலும் மறந்துட்டு உடனே அவன் என்ன செய்கிறார், இமீடியட்டாக அவனை கட்டி பிடிச்சி முத்து கொடுக்குறாரு. எதை காமிக்குதுன்னா, இட்ஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஃபர்கிவ்.
மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆக நானும் நீங்களும் அவர் என்ன செய்கிறாரு, அதாவது ஓடுறது, அவர் கட்டி பிடிக்கிறது, அவன் முத்தம் கொடுக்கறது எதை காமிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அவனை எப்படி என்ன செய்கிறாராம், மன்னிச்சிட்டாரு. அது மாத்திரம் கிடையாது, அந்த அவன் செய்த இதெல்லாம், இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவமும் ஒரே நொடியில் என்ன செஞ்சிட்டாரு, எரேஸ் பண்ணிட்டார். அப்படி கட்டி பிடிச்சோடனே அவன் வரல என்ன வந்திருக்கும், எங்கள் அப்பா கட்டி பிடிச்சிட்டாரு, முத்தம் கொடுத்துட்டாரு, இவன் எப்படி இருந்திருக்கும் ஒரு நிமிஷம்ன்ட்டு. அவன் செஞ்சதெல்லாம் என் மைண்டில் இருக்கும் தானே, எங்கள் அப்பா விடுவாரா, என்ன செய்வார், திட்டுவார், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி தானே போயிருப்பான். ஏன்னா அவன் பண்ணின காரியம் அப்படி தான் பண்ணியிருக்கிறான். இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும், ஆண்டவருக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் செய்திருந்தாலும், இந்த கெட்ட குமாரன் மாதிரி நான் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவர் என்னுடைய குற்றங்களை கணக்கு வச்சுக்கிறவர் கிடையாது. இன்றைக்கி நாம் தான் அவர் அப்படி செஞ்சார், இவர் இப்படி செஞ்சார், நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இயேசு சுவாமி தேவன், அதாவது வேதம் காமிக்கிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக என்னையும் உங்களையும் மன்னிச்சிருக்கார். அன்பான பிள்ளைகளே, என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற அப்பாவாக இருக்கிறார். வேதத்தில் இந்த மனதுருக்கத்தை பற்றி சில உதாரணம் இருக்குது. நமக்கு நேரம் இல்லை, நான் வேகமாக போக விரும்புகிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்கள், யோனா 4:2 சொல்லுகிறது, இது நிமித்தமே நான் முன்னே தர்ஷிஷ்க்கு ஓடி போனேன், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவன தேவனம் என்று அறிவேன். அது மாத்திரம் கிடையாது, இதில் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாது 124,000 பேர் அதிகமான மனுஷனும் அநேக மிருகஜீவங்கள் இருக்கிற மகா நகரமாகி நினைவேக்கா நாங்கள் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். வசனம் 4 யோவானால. அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவரை மத்திய 9வது அதிகாரம் 36வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் திரனா ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியான அவர்கள் மேல் மனதுருகி. இந்த மனதுருகின்ற ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் காணப்பட, நாம் ஒவ்வொருவரும் மனதுருக்கத்தின் பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அன்பான பிள்ளைகள், அடுத்த கதைக்கு நான் போயிட்டு கடைசியில் நம்ம எல்லாருக்கும் அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னு நம்ம பார்ப்போம். 21வது வசனம் 22வது வசனம் யாராச்சும் சத்தத்தை வாசிங்க. நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடனே தகப்பன் நோக்கி கொண்டு வந்து உடுத்தி மோதிரத்தையும் பாதரட்சையும் போடுங்கள். போதும். இங்கே ஒரு சில சம்பவம் நடக்குது பாருங்கள். இங்கே முக்கியமாக என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அப்பாட்ட வந்துட்டான், அப்பா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டாரு, அங்கே ஏற்றுக்கிட்டாரு, அப்படியே முடியல, தப்பாக மன்னிச்சிட்டாரு, உண்மைதான். ஆனால் மகன் என்னுடைய கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்ன செய்யணும்? 21வது வசனம் என்ன செய்யுது? குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லவென்று சொன்னான். ஆக தேவனுடைய சமூகத்தில் நான் வருகிறேன், தேவனுக்கு பிரேமில்லாமல் வாழ்ந்திருக்கிறேன், தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார், நோ டவுட் இன் தட். ஆண்டவர் உண்மையாக நேசிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆக என்னுடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன செய்யணும்? நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்ததை மன்னிப்பு கேட்கணும். ஒவ்வொரு பொழுதும் சரி, எல்லா உறவுகளும் எப்போ செவ்வையாக்கப்படும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என் மன்னிச்சிருவார். நாம் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம், உண்மையான பிள்ளைகளே. அதே சமயத்தில் நாம் செய்த பாவங்களை, நாம் செய்த குற்றங்களை, நாம் செய்த காரியங்களை ஒருத்தருக்கு விரோதமாக நான் செய்திருப்பேன்னா அது மன்னிப்பு கேட்கறது ரொம்ப நல்லது, விசேஷமாக அது அவசியம். ஆனால் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, தன் பாவத்தை அப்பா கிட்ட போய் அறிக்கை செய்கிறான். அப்பா, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் அது மாத்திரம் கிடையாது, 2வது சொல்கிறான், நான் குமாரன் இனி செய்கிறான், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஐ எம் நாட் ஃபிட் டு பி கால்ட் யுவர் சன். நீங்கள் என்ன அப்பா மகன் சொல்கிறீங்க, நல்லது, ஆனால் நான் செய்த காரியம் எப்படி இருக்குது? ஒரு மகனை போல் நான் செய்யலை அப்படின்னு அவன் சொல்கிறது, அறிக்கை செய்கிறான் பாவத்தை. இன்றைக்கி நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்பிட்டோன்னு காண்பிப்பதற்கு அடிப்படை காரணம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வி மஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பு கேட்கணும், நம்ம அறிக்கை செய்யணும் பாவங்களை. அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பச்சைவலோட ஒரு பாவம் செஞ்சுட்டார், நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஐயா இப்படி என்ன பண்ணிட்டேன், உடனே சரண்டர் இஸ் லைஃப். ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், என்னை மன்னிங்க சுவாமி. ஆக கடவுள் எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார், மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறார், நோ டவுட் இன் தட். அதில் ஒரு கவலை சந்தேகமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்னாடி என்னுடைய பாவத்தை நான் எதை செய்திருந்தாலும் அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து என்ன செய்யணும்? மன்னிப்பு வாங்கணும். அது மாத்திரம் கிடையாது, எப்போதுமே நம்ம ஆண்டோட போகும்போது என்ன செய்யணும்? தாழ்மையாக போகணும். எப்படி போகணும்? ஹம்பிள்னஸ்.
தேவ ஆராதனைக்கு வருவது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடுறது, பாடுறது, குதிக்கிறதுலாம் வெளியில் வச்சுக்கோங்க. இங்கே முக்கியமாக வருவது எதற்குன்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு கூட ஒப்புரவாக போந்திருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத 6 நாள் வாழ்ந்துருக்கிறேன், என்ன செய்திருக்கேன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டோட சமூகத்துக்கு வரும்போது ஆண்டோட்ட கேட்கணும், லார்ட் ஃபர்கிவ் மீ, நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்ப்பா. லூக்கா 18வது அதிகாரத்தில் பார்த்தா 2 பேர் வராங்க தேவாலயத்துக்கு. ஒருத்தன் பரிசேயன் வரான், இன்னொருத்தன் ஆயக்காரன் வரான். பரிசேயன் வரான், பெருமை பாடுறான், ஆண்டவரே நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன், அவனை போல இல்லை இவனை போல இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆயக்காரன் வருகிறான், மார்பிள் அடிக்கிறான், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவி, என் மேலே இறக்கம் பாருங்க, பாராட்டுங்கன்னு சொல்கிறான். தட் இஸ் அ ட்ரூ வர்ஷிப் சர்வீஸ். உண்மையான ஆராதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை நான் மற்றவங்களோடு ஒத்து பார்க்குறதில்ல, ஆண்டவரோடு ஒத்து பார்க்குறது. அவருக்கு விரோதமாக என்ன செய்தேன்னு சொல்ல அதை கேட்டுட்டு, அதை மன்னிப்பு கேட்டுட்டு அவரோட மறுபடியும், அதான் வசனம் சொல்லும்போது 2வது மனுஷன் தான் என்ன செஞ்சான், நீதிமானாக்கப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும், முதலாவது என் பாவத்தை அறிக்கை செய்து தேவனோட ஒப்பு கொடுக்கணும். 2வது என்னை நானே தாழ்த்தணும். விசேஷமாக சபையில் பெருமை பாராட்டுறதுக்கு இடமே கிடையாது. அதுவும் ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டோட அன்புக்கு முன்னாடி, அவருடைய இரக்கத்துக்கு முன்னாடி என்ன கிடையாது, தேர் இஸ் நோ சான்ஸ். எதுவுமே என்ன கிடையாது, பெருமை பாராட்டு ஒன்றும் இல்லை. பல வேளைகள் நம்ம பாட்டு பாடுறோம், நன்மை ஒன்றும் நம்மில் இல்லை என்ற போதிலும் ஆண்டவர் என்னை நேசிச்சாருன்னு ஒரு பாட்டு இருக்குது. எனவே நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறேன்னா தாழ்மையோடு கூட அவருடைய சமூகத்தில் வந்து உட்காரணும். அதை தான் நம்ம அந்த மகன்கிட்ட பார்க்குறோம். 22வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால், 22வது வசனம் என்ன செஞ்சு கேட்டால், அப்பா என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, உடனே என்ன செய்கிறாரு, அவன் பாவம் செய்திருந்தா கூட, அவன் எவ்வளோ பெரிய பாவம் செய்தான், அப்பாவுக்கு நல்லா தெரியும் அவன் என்னென்ன பண்ணிட்டான்னு நல்லா தெரியும், அவனுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. he knows each and everything. ஆனால் அப்பா என்ன சொல்லலை, அதெல்லாம் அவர் கவுண்ட் பண்ணலை. நோ அதெல்லாம் கிடையாது. 22வது வசனம் சொல்லும்போது, அப்போது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சை போடுங்க. உடனே அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க. ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் குற்றங்களை கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கல, ஆனால் உங்கள் கடமை போய் ஆண்டவர்கிட்ட சொல்வது, தாழ்த்துக்கிறது. அப்படி செய்யும்போது என்ன செய்கிறாரு, உடனே அவனை ஏற்றுக்கொண்டார். சரி ஒன்றுமே சொல்லலை. அதை கேட்டுட்டு அப்பா ஒன்று தான் சொல்கிறார். வேலைக்காரரை கூப்பிட்றாரு, ஊழியக்காரனை கூப்பிட்றாரு. அவனுக்கு 3 முக்கியமான காரியத்தை கொடுக்குறாரு. முதல்ல என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு நல்ல உடை கொடுக்குறார். ஏன்னா அவன் அழுக்கு நிறைஞ்சவனாக காணப்படுகிறான், பாவத்திலேருந்து வந்திருக்கிறான், உலகத்திலேருந்து வந்திருக்கிறான். இது 2 விதமான காரியம். சரீரத்தை உடைய காமிக்குது. இதை தான் சொல்லுவோம் ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க, நீதியின் வஸ்திரம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட வரும்போது gives us என்ன கிடைக்குது, எனக்கு நீதியின் வஸ்திரம். நீதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். அது காமிக்குது. அது என்னது, என்னுடைய ஸ்டேட்டஸை மாற்றிட்டார். இதுக்கு முன்னாடி நான் வேலைக்காரனாக இருந்தேன், பாவியாக இருந்தேன், உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆண்டோட பிள்ளையாக வரும்போது என்ன செய்கிறார், அப்பா சொல்கிறாரு, சரிப்பா இதெல்லாம் செஞ்சது உண்மைதான், இப்போ நீ என் மகனாக இருக்கிற, யார் ட்ரெஸ்ஸை போடு, என் வீட்டில் உள்ள ட்ரெஸ்ஸை போடு, நல்ல ட்ரெஸ்ஸை போடு, நீதியின் வஸ்திரம்னு வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் கிடையாது, அவன் கையில் என்ன செஞ்சார், மோதிரத்தை போடுறார். சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ஐடென்டிட்டி. என்ன மோதிரம், அப்பாவுடைய மோதிரம், அப்பா வீட்டிலேருந்து மோதிரம், உலகம் கொடுக்கறதில்ல. இவன் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கிறான். அன்றைக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான முத்திரை மோதிரம்னு சொல்லுவாங்க, ராஜாக்கள் காலங்களே இருப்பாங்க. இங்கே என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்பா தான் மோதிரத்தை கொடுத்து, இவன் யாரப்பா, என் வீட்டில் ஒருத்தன், இதுக்கு நாள் கொஞ்சம் காணா போயிட்டான், இந்த வந்திருக்கிறான் பாருங்கள், இது என் மகன் அப்படின்னு தைரியத்தோடு சொல்வதற்கு. எல்லாத்துக்கும் மேலே என்ன நடக்குன்னா, அவனுக்கு பாதரட்சை கொடுக்குறார், ஷூ கொடுக்குறார். எதுக்கு ஷூ கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா, அடிமைகள்லாம் செருப்பு போட மாட்டாங்க, அதிகாரத்தை உள்ளவங்க மட்டும்தான் செருப்பு போடுவாங்க. இன்றைக்கி கூட கிராமங்களில் போனீங்கன்னா வயசானவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் சில ஒரு மக்கள்லாம் என்ன செய்வாங்க, செருப்பு போட்டால் கூட கழட்டி எடுத்து கையில் வச்சுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு விடுதலை இருக்குது, இன்னும் அவன் அடிமையாக இல்லை என்பதை காண்பிப்பதற்கு அவனுக்கு முழு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவனா என்ன செய்கிறார், எந்த நிபந்தனை இல்லாமல் அவனை ஏற்றுக்கொள்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எனவே நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய நிறைய சில உதாரணங்கள் இருக்குது வேதத்தில். நான் ஒரு சில உதாரணம் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். சகின்ற வீட்டுக்கு போகிறார், ஏசாமி போகிறார். அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்து சொல்கிறாங்க, அவன் பாவி 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 பாவின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். சகி எழுந்து நின்று 19வது அதிகாரம் லூக்கா 19, 18, 9, 10 யாராச்சும் வாசிக்கலாம். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகள் பாதியை ஏழைகள் கொடுக்கிறேன், ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப தருகிறேன் என்று சொன்னான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தது இவனும் தேடவும்
ஆமாம், இவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி உடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாவி. என்னன்னு கேட்டால் அவன் வரி வசூலிக்கணும் இருந்திருக்கிறான். நிறைய பேர் ஏமாற்றி வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஆண்டவர் வீட்டுக்கு வந்த உடனே அவன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்ட உடனே அவன் எழுந்து நின்று ஒரு காரியத்தை சொல்கிறான். ஆண்டவரே, நான் யார்ட்டையாச்சும் ₹1 ஏமாற்றியிருந்தேன்னா 4 மடங்கு நான் கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டால் அது பழைய ஏற்பாட்டுடைய கிரமம். அறிக்கை செய்கிறான் பாவத்தை. அவன் செய்கிறான், உடனே சொல்கிறான், நான் செஞ்ச தப்பை மன்னிச்சிருங்க. அவன் உடனே மனம் மாறினவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கி நானும் நீங்களும் ஆண்டோட பாதத்தில் வருகிறோம். இந்த கெட்டகுமாரன் எப்படி வந்து தன்னுடைய தகப்பனுடைய முன்னாடி தான் செய்த பாவத்தை ஒற்றுக்கொள்கிறானோ, அதே போல் நான் ஒப்பு கொடுத்து தாழ்த்தும் பொழுது என்னோட ஆண்டவர் சொல்கிற வசனம் 9:10 சொல்லி 19:9 இவன் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. என்னவன் மாற்றிட்டான்? அவன் ரோல் மாறிச்சு. அவன் இதுவரை உலகம் என்ன செஞ்சு பாவி பாவின்னு சொல்லிச்சு. இவன் பிள்ளை யாருடைய மகனாக இருக்கிறான்? ஆபிரகாமுடைய பிள்ளையார், ரட்சிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். அதே போல் வேதத்தில் இன்னும் சில இடங்களில் காணப்படலை. இன்னொரு வேத பகுதி கூட இருக்குது. பேதுரு என்ன செய்கிறான்? 3 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறான். யோவான் 21வது அதிகாரம் 15லேருந்து 19 வரை வாசித்து பாருங்கள். நேரம் கிடையாது. ஆண்டவர் வருகிறார். அவர்கிட்ட கேட்குறாரு, அப்பா நீ என்னை நேசிக்கிறாயாப்பா அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறான், ஆமாம் ஆண்டவரேன்றான். 2வது முறை கேட்குறாரு, 3வது முறை கேட்குறாரு. 3 முறை ஆன்னு சொல்லி அழுகிறான், கசந்து அழுகிறான். உடனே என்ன செய்கிறார்? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கடவுளால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி பேதுரும் பவுலும். பேதுரு என்ன செய்கிறாங்க? ஒரு முக்கியமான ஒரு ஊழியக்காரர். கடைசியில் ஆண்டவருக்காக என்ன செய்கிற? சிலுவையில் எப்படி தலைகளை மறிச்சதை நம்ம வேத சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆக நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை தேடி அவரிடத்தில் வருகிற பிள்ளைகளாய் காணப்படும். எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம். அதாவது சகையை போல பாவியாக வாழ்ந்திருக்கலாம், அல்லது பேதுருவை போல நம்ம தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கலாம். அது மாத்திரம் கிடையாது. ஒரு பெண் கையும் கைலுமாக என்ன பாவத்தில் என்ன மக்களால் பிடிக்கப்படுகிறா. அவள் என்ன செய்கிறா? யோவான் 8வது அதிகாரம் வசனம் வாசித்து பாருங்கள். 10லேருந்து 11 வரை அப்புறமா வாசிங்க. 8, 10, 9. 8வது அதிகாரம் 9. பரிஸ்தரி வருகிறா. எல்லாரும் கல் எடுத்து வச்சுருக்காங்க, கையில் கல் எடுத்து அடிக்கிறதுக்கு. நல்லவேளை அவர் வரும்போது அங்கே ஏசாமி இருக்கிறார். உடனே ஏசாமி சொல்கிறார், இங்கே யாராச்சும் பாவம் செய்யாதவன் இருக்கையாப்பா? அவன் மட்டும் கல் அடின்னு சொல்கிறார். எல்லாரும் கையை காலில் போட்டுட்டு கல்லை எல்லா சிறுப்பிள்ளைலேருந்து வயோதிபர்கள் எல்லாரும் கல்லை போட்டுட்டு போயிடுறாங்க. ஏசாமி தரையில் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. அவர் திரும்பி எடுத்து பார்க்குறாரு, யாருமே இல்லை. அந்த அம்மா மட்டும் நிற்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்களப்பா? ஆமாம், எல்லாம் போயிட்டாங்க. நானும் ஒன்று அடிக்க மாட்டேன், நீ இனிமேல் அப்படி வாழாது போ. நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் அது என்ன, நாம் ஒன்று மட்டும்தான் புரியணும். ஆண்டவருக்கு மன்னிக்கிற பிள்ளைகளாக நாம் அவருடைய சமூகத்தில் வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த அருமையான வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவர் விட்டு போயிருந்தாலும் சரி, உலகம், பதவி, பட்டம், பொன் இதெல்லாம் கொஞ்ச நாட்கள் சந்தோஷத்தை கொடுக்கும், உண்மைதான். ஆனால் பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்காது. மெத்தையை வாங்க முடியும், தூக்கத்தை வாங்க முடியாது. நம்ம பணம் கொடுத்து டாக்டர்ஸ் வாங்கலாம், அமெரிக்கா போகலாம், எல்லா உலகம் சுற்றலாம். சுகத்தை ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வாழ்க்கையில் சமாதான சந்தோஷத்தை கடவுளால் தான் கொடுக்க முடியும். அன்பான பிள்ளைகளே, நான் நிறைய வசதியானவங்களும் பார்த்துருக்குறோம், படித்தவங்களும் பார்த்துருக்குறோம். எத்தனையோ பேர் எல்லாம் வச்சுட்டு கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நினைக்கிறாங்க இந்த பொருள் ஆஸ்தி எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட வருவீங்கன்னா அவங்க வாழ்க்கை மாற்றப்படும். நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்புள்ளவராக இருக்கிறார் அன்பான பிள்ளை. அது மாத்திரம் கிடையாது. 3வது காரியம் நான் சொல்லிடுறேன். என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, வசனம் 23, 24 வாசிக்கலாம் எனக்காக. புசித்து சந்தோஷமாக இருப்போம். மரித்தான், உயிர்த்தான், போனான், காணப்பட்டான். எப்போதும் தன் மகன் திரும்பி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டானோ, அப்பாட்ட வந்துட்டானோ, அப்பாவுக்கு என்ன செய்யுது? கொள்ளையில்லாத சந்தோஷம். அது மாத்திரம் கிடையாது, எல்லாத்துக்கும் மேலே அவர் என்ன செய்கிறார்? ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்துகிறார். எல்லா செலிப்ரேஷன் நடக்குது, ஜாய் அண்ட் செலிப்ரேஷன். சந்தோஷமும் கொண்டாட்டமும் ஏற்படுது. எல்லாரும் அவனே சார் வசனம் சொல்லுது, அந்த புசித்து சந்தோஷமாக இருப்போம், வாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஹோல் வில்லேஜ், அந்த ரிலேட்டிவ்ஸ், அவங்க யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருப்பாங்களோ எல்லாரும் கூப்பிட்டாரு. எங்கள் மகன் வந்துட்டான், வாப்பா எல்லாரும் கூட்டிகிட்டு வாங்க. எப்போ நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷமோ, எப்போ நம்ம கொண்டாட்டம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நடக்கும்போது மட்டும்தான் செலிப்ரேஷன் பண்ணுவோம் நம்ம, இல்லையா? ஆக இங்கே பாருங்கள், அங்கே வசனம் சொல்லுது, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். உயிர்த்தெழுந்தலை பற்றி பேசியிருக்குது. அது திரும்ப என்ன காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆக என்ன வேகமாக முடிப்போம் நம்ம. ஆக என்ன நடக்குது? செலிப்ரேஷன் நடக்குது. அது மாத்திரம் கிடையாது, ஃபீஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி செலிப்ரேட் என்ன செய்ய ஜாயின் சொல்லுவாங்க. எல்லாம் கம்யூனல் ஜாயின் என்னது? நான் மாத்திரம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் பாஸ் ஆகணும், இந்த உலகம் முழுவதும் எல்லாருக்கும் சொல்லணும். என்னுடைய கொண்டாட்டம் எல்லாரையும் சேர்ந்ததாக காணப்பட வேண்டும். அவன் என்ன செய்யலை? தனக்கு மட்டும் வைக்கல.
அது மாத்திரம் கிடையாது, அந்த வசனம் சொல்லுது லைஃப் ஃப்ரம் டெத் ஃபவுண்ட் ஃப்ரம் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. அவன் மரித்து உயிர் தெழுந்தது போலவும் காணா போனவன் கண்டுபிடிக்கப்பட்டது போல அவன் பெரிய கொண்டாட்டம் இருந்துச்சு. இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, எப்படி அவன் அப்போ மகனை தான் குடும்பத்தில் ரெஸ்டோர் பண்ணிட்டாரு. மகனா முதல்ல எப்படி இருந்தான், பாவி எங்கேயோ போயிட்டான், இப்போ மகனாக மாறிட்டான். அது மாத்திரம் கிடையாது, சந்தோஷம் வந்துருச்சு தன் மகனுக்கு வந்ததுனால. ஆக நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனத்தை பற்றி பேசி வாசிக்கலாம். வாசிங்க எனக்காக லூக்கா 15:7 வாசிங்க எனக்காக. அதே 15வது அதிகாரம் 7வது வசனம். இல்லாத பார்க்கிலும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த வேதத்தில் ஒருத்தன் 100 ஆடு வச்சுருக்கிறான். 100 ஆடு 99 ஆடு இருக்குது, ஒரே ஒரு ஆடு காணா போச்சு. மனம் திரும்ப அந்த ஆடு ஒன்றை கண்டுபிடிச்ச உடனே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் எப்படி நடக்குமா, பெரிய சந்தோஷம். ஒரே ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டுட்டான், பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் மீட்கப்படும் கொண்டாடும். அது மாத்திரம் கிடையாது, அதே அதிகாரம் 9-10 கூட வாசிங்க எனக்காக. போது இங்கே பார்த்தீங்கன்னா, ஒருத்தி 10 வெள்ளி காசு வச்சுருக்கிறா, ஒரே ஒரு வெள்ளி காசு தான் காணா போச்சு. வீடெல்லாம் கோட்டுறா பெருக்கிறா, எல்லாத்தையும் கடைசியில் ஒரு காசுக்கு வந்து ஒன்று அவன் சந்தோஷப்படுவான் போல். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 100 ஆடு, இங்கே 10க்கு 1. என்ன பர்சன்டேஜ்? 100க்கு 1, 1%. இங்கே 10க்கு 1ன்னா என்னது? 10%. இங்கே 50%. எத்தனை பர்சன்ட்? இங்கே 2 பிள்ளைங்க தான், ஒரு பிள்ளை காணா போயிட்டான். பர்சன்டேஜ் எவ்வளோ பெருசு முக்கியம் கிடையாது. அது 10% இருக்கட்டும், 1% இருக்கட்டும், ஆண்டோட பார்வையில் எல்லாமே முக்கியமானவங்க. என்ன செய்யறேன், கண்டுபிடிச்சேன்னு சந்தோஷப்படுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆக நானும் நீங்கள் இன்னொரு காரியம் கூட வேதத்தில் ஒரு முக்கியமான வேத வசனம் வாசிக்கலாம் எனக்காக. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்க. ஜனங்கள் இடும் ஆர்வாரம் போலவும் சத்தம் உண்டாகி அல்லேலூயா கர்த்தர் ராஜ்யம் பாரம் பண்ணுகிறார், கொள்ளி கூர்ந்து கடவோம். இது என்ன காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம எல்லாரும் அவருடைய கல்யாண விருந்தில் ஒன்று கூடுவோம். மனவாட்டியாக இயேசு கிறிஸ்து வருவார், மனவாட்டியாக திருச்சபை என்ன செய்யும், ஒன்றாக இணைக்கப்படும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கல்யாண விருந்து நடக்கும். அதாவது என்ன செய்வாங்க, ஃபீஸ்ட்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே வசனம் சொல்லுது, திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெளி இறைச்சலை போலவும் பலத்தை இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாமி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரியம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் என்று சொல்லி என்ன செய்றாங்க, அந்த கல்யாண வீட்டில் பெரிய செலிப்ரேஷன் நடக்கும். நம்மெல்லாம் மீட்கப்பட்ட ஜனங்களாக ஒன்று கூடுவோம், அங்கே பெரிய விருந்து நடக்கும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டோடைய பாதத்தில் வருவாங்க. ஆக்சுவலி இந்த லூக்கா 15வது அதிகாரம் எதை காமிக்குதுன்னு கேட்டிங்க, இந்த கல்மினேஷன் கடைசியில் நம்ம எல்லாரும் ஆரவாரமாக ஆண்டோட ராஜ்யத்தில் பரலோகத்தில் சேர்க்கப்படுவோம். அங்கே என்ன நடக்கும், பெரிய கொண்டாட்டம் நடக்கும். பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவரோடு இருப்போம். அங்கே என்ன நடக்கும், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பரவத்தில் போனால் எல்லாரும் துதியும் பாடலும் சந்தோஷமும் தான் இருக்கும். ஆண்டவர் இருக்கிற இடம் எப்படி இருக்கும், துக்கமான இடமா இருக்குமா? வசனம் என்ன சொல்லுது அங்கே? என்ன கிடையாது. அதே 20வது அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்து 20:8. ஒன்று நிற்கணுமா? இல்லை 4வது வசனம். இல்லை 21:4 வாசிப்போம், மன்னிக்கணும். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை,
ஒளிந்தன போயிட்டு அங்கே போன பிறகு என்ன கிடையாது, துக்கம் கிடையாது, வழி கிடையாது, பிரச்சனை கிடையாது. அங்கே எப்போவுமே சதா தேவ சமூகத்தில் சந்தோஷமோ சமாதானமோ ஆசீர்வாதமோ தேவனோட துதியலும் அதுதான் நடக்கு. இங்கே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும். பரலோகத்தை போகும்போது பரலோகம் எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னு கேட்டால், ஆண்டவரால் மீட்கப்பட்ட எல்லா பாவமான ஜனங்களும் பரிசுத்தமானவங்களாக கூடி வருவாங்க. அங்கே வந்தவொடனே என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அங்கே கொண்டாட்டம் காணப்படும், ஆரவாரம் காணப்படும், அங்கே தேவனை துதிக்கிற துதி காணப்படும். அங்கே எப்போது மகா சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அன்பான பிள்ளைகளே. எனவே இந்த நல்ல வேளையில் நம்ம சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் அப்படிப்பட்ட மகா உன்னதமான ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த விளையாட பெற்ற இந்த உலக ஆசீர்வாதங்கள் சந்தோஷம் கொஞ்சம் கொடுக்கும், ஆனால் நித்திய சந்தோஷத்துக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. எனவே நான் என்ன கற்றுக்கொண்டேன் இந்த பாடத்தில் பாருங்கள், சில வேகமாக சொல்லிடுறேன். ஆண்டோட அன்பு எப்பயுமே என்னது, ஆக்டிவாக இருக்குது, ப்ரோ ஆக்டிவ்னா எப்போதும் எதிர்பார்த்துக்கிட்டே செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த நிபந்தனை இல்லாததாக இருக்குது. அது மாத்திரம் எப்போதும் முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். எப்போதும் நம்ம அவர் சமோடு கூட சேர்த்துக்கொள்கிறவராக இருக்கிறார். ரெஸ்டரேட்டிவ்னு சொல்லுவாங்க. அவர் எப்போவுமே நம்ம புறக்கணிக்க மாட்டவராக இருக்கிறார். அது மட்டும் அவர் நம்ம மனம் திரும்பி ஒரு இடத்துல வரும்பொழுது அவர் என்ன செய்கிறாராம், நம்ம ரிட்டர்ன் அண்ட் ரிப்பென்டன்ஸ்னு சொல்லுவோம். மனம் திரும்பி வந்து உண்மையாக ரிட்டர்ன் பண்ணும்போது அவர் சந்தோஷம் அடைகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், எப்போதும் என்னையும் உங்களையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இஸ் ஃபர்கிவ்ஸ் ஆல்வேஸ். அது மாத்திரம் கிடையாது, இல்லை அது அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, விளையேற பெற்ற அன்பு. போதும் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் ஜெனரஸ் லவ்னு சொல்லுவாங்க. அவருடைய அபரிமிதமான அன்பு, அந்த அன்புக்கு முன்னாடி நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறவர். இயேசு சாமி மன்னிப்பதற்கு ஆண்டவருடைய அன்புக்கு முன்னாடி என்னுடைய பாவமோ எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்று தான் நான் செய்யணும். எப்படி கெட்டகுமாரன் வந்து அப்பாட்ட ஒப்புரவாயிட்டானோ அறிக்கை செய்தானோ அது போல் நான் ஓடி வரணும். சரி, என்ன நான் கற்றுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன்னு பாருங்களேன். எப்போவுமே என்னோடய பிரச்சனை என்னென்னு கேட்டால், நான் என்ன வசனத்தை கேட்டேன் என்பதை விட நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி தான் அது ரொம்ப முக்கியம். என்ன செய்யலாம், வாட் ஷல் ஐ டூ. ஒரு சில காரியங்கள் மாத்திரம் வேகமாக நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த தேவனுடைய அன்பின் பிள்ளைகளாக நானும் நீங்களும் காணப்படுவோம். ஆக நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, கல்லான மனுஷன்லவனாக காணப்படக்கூடாது. என்னோட ஆண்டவர் என்ன செய்கிறார், மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். ஆக ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு வாய்ப்பு நான் தேடணும் இந்த அன்பை பிரதிபலிப்பதற்கும் வெளிப்படுத்துவதற்கும். அது மாத்திரம் கிடையாது, நமக்கு விரோதமாக யார் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்திருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதிக்கக்கூடாது. இந்த வசனம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளை எனக்கு ஒரு அம்மா தெரியும், அவங்க சொல்லுவாங்க, நான் செத்தாலையும் நான் கண்ணில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செத்த பிறகு என்ன கண்ணு முழிக்க போகிறாங்கன்னு விட்டுருங்க. ஆக நான் உங்களுக்கு சொல்லுவேன், நம்ம உயிரோடு இருக்கிற காலங்களில் ஆண்டவர் நான் செய்த பாவத்தை மன்னிச்சிட்டாரே, என்னையே நேசிக்கிறாரே, எல்லாத்தையும் இரக்கமுள்ள பிள்ளைகளாக காணப்படுங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க, யாரையும் புறக்கணிக்காதீங்க. எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த உள்ளத்தில் உங்கள் உள்ளத்தில் அப்படிப்பட்ட என்ன காணப்படணும். அது மாத்திரம் கிடையாது, அந்த உறவுகளை புதுப்பிப்பதற்கு முயற்சி செய்யுங்க. தப்பி தவறி யாராச்சும் நமக்கு விரோதமாக செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால், ட்ரை டு ரெஸ்டோர் யுவர் ரிலேஷன்ஷிப். மூணாவது என்ன பார்க்குறோன்னு, நாலாவது யாராக இருந்தாலும் மன்னிக்க பாருங்கள். தயவுசு மன்னிக்க கூட முடியாது, யாரையும் மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. அவங்க நம்மகிட்ட பேசலை, அவங்க மன்னிக்கலை, நான் அவங்களுக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. நான் யார் சைடில் என்னுடைய தரப்புலேருந்து நான் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறது தானே, நான் மன்னிக்கணுமா மன்னிக்க வேணாமா. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான, ஒவ்வொரு தனி மனிதனும் சபையிலும் சரி, சமுதாயத்திலும், வீட்லேயும் சரி முக்கியமானவங்க. நோபடிஸ் என்னது வேல்யூ இல்லாதவங்களே கிடையாது. இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. திரும்பும் பல்குத்த உதவுன்ற மாதிரி சபையில் இருக்கிற சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் முக்கியமானவங்க. வாழ்க்கையில் யாருமே முக்கியம் இல்லைன்னு நினைக்கவே கூடாது. அது மாத்திரம் கிடையாது, கடவுளோட இரக்கத்தையும் கடவுளுடைய அன்பையும் வெளிப்படுத்துங்க உங்கள் இருதயத்தில், உங்கள் உறவுகளில். இன்றைக்கி எப்படி தகப்பன் இந்த இடத்துல தான் மகன் எவ்வளோ மோசமான வந்து அன்பு செலுத்தி அவனை ஏற்றுக்கொண்டு கொண்டாட ஆரம்பித்தாரோ, அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யாராக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளுங்கள். விசேஷமாக அப்பா அம்மார்களுக்கு சொல்கிற காரியம், உங்கள் பிள்ளைகளை அன்போடு கூட அரவணைச்சு கொண்டு போங்க. நிச்சயமாக நான் பார்த்துக்கிட்டது, என்னுடைய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது, சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க. பாவம் செய்வாங்களா, நிச்சயம் செய்வாங்க. விரோதமாக இருப்பாங்களா, விரோதமாக இருப்பாங்க. கீழ்ப்படியாமல் இருப்பாங்களா, ஆமாம் இருப்பாங்க. அவங்கள என்ன செய்யலாம், விட்டுருவோமா? ஒன்று தான், அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்கள் கூட வரணும்னு எதிர்பாருங்க. ஆக கடைசியில் நான் சொல்லிட்டு போயிடுறேன், ஆண்டோடைய அன்பு பர்சிஸ்டன்ட் லவ்னு சொல்லுவோம். காட்ஸ் லவ் பர்சிஸ்டன்ட், கண்டினியூஸ் லவ், அன்கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ். அவரோடு வந்து சேரும்போது ஜாய் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் சொல்லுவாங்க. எனவே கடவுளுடைய அன்பை பிரதிபலிப்போம், எல்லாத்தையும் ஒப்புரவாக இருக்க முயற்சி செய்வோம்,
எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துவோம். தேவோட அன்பில் வழி நடத்துவதற்கு விசேஷமாக பெற்றவங்க உங்கள் அப்பாவுக்காக ஜெபிங்க. உங்கள் அப்பா மன்னிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் மன்னிச்சிருங்க. அப்பா கூட உறவாக இருங்க, அம்மா கூட உறவாக இருங்க. அன்பை பிரதிபிக்க பாருங்கள். இதுதான் தேவனுடைய அன்பு. இப்படிப்பட்ட அன்பில் தேவன் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். அவரது என்னுடைய இருதயம் பிரதிபலிக்கணும், இரக்கமுள்ளவனாக மகனாக காணப்படணும். எனவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். வாங்க நம்ம கண்ண மூடி ஜெபிக்கலாம். நம்ம 3 காரியங்களை கேட்டோம். ஆண்டோட மனதுருக்கத்தை கேட்டோம். தகப்பன் எப்படி தன் மகனை ஏற்றுக்கொண்டார் நம்ம பார்த்தோம். மகன் திரும்பி வந்தவொடனே எப்படி சந்தோஷப்பட்டு கொண்டாட ஆரம்பித்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த எல்லா தந்தையர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தந்தையர்கள் ஆண்டவரே தேவனுடைய அன்பின் தந்தைகளாய் காணப்பட, தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிற அன்பு தகப்பனாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். எங்கள் பெற்றோர்களுக்காக தந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை பாராட்டும். இந்த நல்ல நாளிலும் வந்த பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் இது கிருபை கூட இருக்கட்டும். கேட்ட காரியத்தை அபியாசப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.